இலக்கியம் என்பது நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கம். தமிழனை போல் வாழ்வில எல்லாம் பெருந்தியவன் யாரும் இல்லை. வீரம் இருந்தது, காதல் இருந்தது, மானம் இருந்தது, கலை இலக்கியத்தில் ஆர்வம் இருந்தது, உலகத்திற்கு வழிகாட்டியாக வாழ்ந்தவன் தமிழன், உலகத்தில் உயர்ந்து நின்றவன் தமிழன், எல்லோரையும் அரவணைத்து சென்றவன் தமிழன். உன் ஊர் எது என்று கேட்டபோது எல்லா ஊரும் என் ஊர் என்று சொன்ன பரந்த மனப்பான்மை தமிழனுக்கு மட்டும்தான் இருந்தது. உன் உறவினர் யார் என்ற போது என் சாதிக்காரன் என்று சொல்லவில்லை, எல்லோரும் என் உறவினர் என்று சொல்லிதான் யாதும் ஊரே யாவரும் கேளிருந்தோம். தம்பி சீனு சொன்னார், ஒரு ஊர் அழிந்து விட்டது என்றார். இல்லை தம்பி, அழிக்கப்பட்டது. கண்ணீரும் கம்பளையுமாக இவர்கள் எல்லாம் அங்கிருந்து தப்பி ஓடி பதறி வந்தது. 1.5 லட்சம் இன்னும் அகதிகள் இங்கு இருக்கிறார்கள், குடியுரிமை இல்லாமல். குடியுரிமை இல்லை என்றால் அங்கும் செல்ல முடியாது, இங்கும் செல்ல முடியாது, வேறு எங்கும் செல்ல முடியாது. அவர்களுக்கு ஆதார் அட்டை கிடையாது, அவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, உழைத்து சம்பாதித்தால் ஒரு சொத்து வாங்க முடியாது. அதற்காக அவர்களுக்கு குடியுரிமை வேண்டும் என்று நான் கொண்டு வந்த ஒரு திருத்தத்தை அந்த நாடாளுமன்றத்தில் தோற்கடித்தார்கள். அதற்கும் தமிழர்கள் தான் காரணம், நான் வேறு எதையும் சொல்ல விரும்பவில்லை. அது மாதிரி பல நேரங்களில் இவர்களை நினைத்து கண்ணீர் விட்டிருக்கிறோம், கை கொடுத்திருக்கிறோம், காப்பாற்ற வேண்டும் என்று துடித்திருக்கிறோம். இப்பொழுது ஓரளவிற்கு இங்கு வந்து இருக்கிறவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள், அங்கு இருப்பவர்கள் இன்னும் வதங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு காலத்துல யாழ்ப்பாணத்தினுடைய நூலகம் எரிக்கப்பட்டது, யாழ்ப்பாணத்திலே ஒலிக்கப்பட்ட அந்த இலங்கை வானொலியின் குரல் நெரிக்கப்பட்டது. அதுல கேட்ட அருமையான இந்த தமிழ் மொழி இருக்கிறது அல்லவா, மொழி, அவர்கள் பேசுகிற மொழியே ஒரு அழகு மொழி, கொஞ்சு மொழி. நாம் பேசுவதெல்லாம் தமிழ் மொழி, செம்மொழி, அது கொஞ்சு மொழி. கேட்கிற போதே அப்படி உற்சாகமாக உணர்ச்சியாக இருக்கும், பேச சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கும்.